பார்க்கறதுக்கே பிரமிப்பாகவும் அழகாகவும் செம லுக்காகவும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த கோவில். பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷமாக இந்த கோவில் மேலே தான் நான் போகுவேன். பட் இன்றைக்கி தான் உள்ளே போயிட்டு வந்தேன். செம்மையாக இருக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் கோவில் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஸ்ரீ பரஸ்வ சுத்தர் தனம் ஸ்ரீ பரஸ்வ சுஷில் தம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஹிந்தியில் எழுதியிருக்குங்க. இது பயங்கரமாக இருக்குது. உள்ளே போனீங்கன்னா சும்மா அப்படியே பளிங்கு கற்களாலே கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பளிங்கு கல்லாலே கட்டியிருக்காங்க. இது நான் தூரந்து பார்க்கும்போது ஏதோ சுண்ணாம்பு பெயிண்ட்டு தான் அடிச்சிருப்பாங்க போல இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இது கல்லே அந்த கலரில் தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கற்களாலே கட்டியிருக்காங்க. மெட்டல் பேஸ்ட் வச்சு அப்படியே ஒட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. இந்த ராமர் கோவில் வந்து இதே கற்களால் தான் கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதே சேம் தான் இருக்குது. வெள்ளியாலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோர் அவ்வளோ அழகாக ஜொலிக்குதுங்க. வெள்ளியில் டோரு, கோல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா செயின் லாக்கரு எல்லாமே இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா பளிங்கு கல்லாலே பயங்கரமாக கட்டியிருக்காங்க. சும்மா பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக பிரமிப்பாக இருக்குங்க. பெங்களூரில் தான் இந்த கோவில் அமைந்து உள்ளது. அந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதாவது ஒசூர் பார்டர்லேருந்து அத்திப்பள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாப்பு தான். ஓகேங்களா? கெஸ்ட் லைன் பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. உள்ளே வந்து வாராகி அம்மன், புத்தர் அது மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. இப்போ வந்து சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் எதாவது நடந்துகிட்ருக்குது. இது கும்பாபிஷேகம் போல் இருக்குது கோவிலில். அதுக்கான பணிகள்லாம் அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைம் தான் நான் போயிட்டு வந்தேங்க. இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்க. இன்னும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். எப்படின்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பல்ப் செட்டிங்ஸ், சீரியல் செட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த டைமில் உள்ள வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலை விசிட் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸு, பளிங்கு கல் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க கோவில். உள்ளே பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை, அவருக்கு தான் ஒரு பூஜை பண்ணுறாரு. பார்க்கறதுக்கே ரொம்ப பாருங்க. இவங்க வந்து வாராகி அம்மன் சும்மா பயங்கரமாக இருக்குங்க. இதெல்லாம் வெள்ளியால் இந்த டோர் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து க்ரோஸ் கணக்கில் செலவாயிருக்குங்க. அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. செங்கல் மணல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு கோவில்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்குங்க. லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெயிண்ட் அடித்த மாதிரி தான் தெரியும். ஏதோ செங்கல்ல கட்டி பெயிண்ட் அடித்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ், பயங்கரமான கலை நுணுக்கங்கள்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இதுதான் அங்கே நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா அதே கல்லால் தான் கட்டப்பட்டுள்ளது. இங்கே வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. செங்கல் மணல் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸு, பளிங்கு கற்கள் இதாலே கட்டப்பட்டது. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி ஒரு கற்களால் கட்டணும் அப்படின்னா ரொம்ப செலவாகுங்க. ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பரப்பளவுள்ள ஒரு கோவில். நல்லாயிருக்கு. புத்தர் தவம் பண்ணுற மாதிரி இந்த ஹோல்ஸாக இருக்கு இல்லைங்களா, எல்லாமே வந்து பளிங்கு பாருங்கள். மெட்டல் பேஸ்ட் வச்சு ஒட்டியிருக்காங்க. பளிங்கு கற்கள் தான். இதெல்லாம் டன் கணக்கில் இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே கிரைண்டிங் பண்ணி அதை வந்து வடிவமைச்சு அப்படியே பேஸ்ட் போட்டு ஒட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஒர்க்கை தான் கொடுத்துருக்காங்க. இதில்
கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க. உள்ள பயங்கர ஒரு வைப்ரேஷனுங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே வேறு லெவலில் இருக்குது. இந்த வைப்ரேஷனுக்காகவே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஸோ செம எக்ஸைட்டிங்கான மூமெண்ட்ஸு. உள்ளே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு கலை அறிவியல் நுணுக்கங்களை வச்சு பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் போயிட்டு வாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃபுல்லாக கார்டன், பார்க்கு எல்லாமே இருக்குது. வெளியே அவுட்டோரில் இன்டீரியர்லும் பார்க் வச்சுருக்காங்க, அவுட்டோர்லேயும் பார்க் வச்சுருக்காங்க. வேறு லெவல் மாசாக இருக்குங்க. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்தளவுக்கு பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கட்டியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Okay.